ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ஹெர்குலஸ்ங்கிற ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஹெர்குலஸ் இந்த படம் 2014 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ 2024 தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே அந்த படத்தோட கதை என்னன்னு வைப்போம். அந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, ஹெர்குலஸ் யாருனாக்கா கிரீக் மக்களோட கடவுளோட பையன் தான் ஹெர்குலஸ். ஹெர்குலஸ் எப்படின்னாக்கா, தங்க காசை கொடுத்து ஒருத்தனை கொல்லணும் இல்லை ஒருத்தனை சண்டை போட்டு வின் பண்ணணும் அப்படின்னாக்கா உடனே ஹெர்குலஸ் பண்ணிடுவார். இப்படி இருக்கும்போது ஒரு நாட்டு ராஜா ஹெர்குலஸ் உதவி கேட்குறாரு. எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒரு ராட்சசன் கொண்டுகிட்டு இருக்கான், அவனோட போர் புரிஞ்சு அவனை ஜெயிச்சு அவனை கைது பண்ணிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கைது பண்ணிட்டு வந்தாக்கா உனக்கு 2 மடங்கு தங்க காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குலஸ் சொல்கிறாரு அந்த நாட்டு ராஜா. இதுக்கப்புறம் ஹெர்குலஸ் அந்த ராட்சசனை போர் புரிஞ்சு வின் பண்ணாரா இல்லையா, தங்க காசு வாங்கினாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் 2014 எடுத்திருந்தாங்க. இப்போ 2024 படம் எடுத்திருந்தாங்க எப்படி இருக்குமோ அதே போல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2014 அப்படி எடுத்துருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியாக, சினிமாட்டோகிராஃபியாகவும் சரி, சவுண்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, அவ்வளோ கிளியராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒரு சீன் வரும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு வார் வரும், செகண்ட் ஹாஃபில் ஒரு வார் வரும். ரெண்டுமே அல்டிமேட்டாக எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு அடியிலேருந்து மண்ணுக்கு அடியிலேருந்து ஏஞ்சி ஒரு பச்சை கலர் மனுஷன் வருவான். அவங்கள்ட்ட சண்டை போடுற சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அடுத்து செகண்ட் ஹாஃபில் அந்த ராஜேஷன் கூட ஃபைட் போடுற சீனாக இருக்கட்டும், அதுவும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் எடுத்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னாக்க சினிமாட்டோகிராஃபி. படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ராக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவர் தான் இந்த படத்துக்கு லீட் ரோல் ஆக்டிங் இருக்காரு. அவரோட ஆக்டிங், மெச்சூர்டான ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து ராக்கோட டீம் மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திறமை உள்ளவங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வில்லம்பு விடுறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, இந்த படத்தோட ஸ்லோனஸ் தான். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். மற்றபடி இந்த படத்தில் எந்த விதமான நெகட்டிவும் இல்லை. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, இந்த படம் சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி. எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து 1 hour 42 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.